இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதல்கள். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிலுவையின் மேன்மைகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே பார்த்தோம் சிலுவையின் மேன்மை என்ன, அது சமாதானத்தை தருகிறது. இரண்டாவது நாளிலே தியானித்தோம், அந்த சிலுவையானது வெற்றியை தருகிறது என்று சொல்லி தியானித்தோம். இந்த மூன்றாவது நாளிலே இந்த சிலுவையானது நமக்கு மீட்பை தருகிறது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். கொலோசேர் 1:14 குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் இரத்தத்தை சிந்தினதினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் என்ன செய்ததுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த இரத்தத்தை அவர் எங்கே சிந்தினார்? அந்த கல்வாரி சிலுவையிலே தான் அவர் அந்த இரத்தத்தை சிந்தினார் இல்லையா? அவர் வேற தரையிலேயோ வேற எங்கேயோ அந்த இரத்தத்தை சிந்த விடவில்லை. அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய கைகளும் அவருடைய கால்களும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த அந்த கல்வாரி சிலுவையிலே, அந்த சிலுவையிலே எத்தனையோ ஆறுகள், என்ன அந்த இரத்த ஆறுகள் அந்த கல்வாரி சிலுவையிலே ஓடி இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினதினாலே இந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். மீட்பு என்பது என்ன? ஒரு விடுதலை பெறுதல் அல்லது விடுதலை அடைதல் என்பதுதான் மீட்பு என்பதன் பொருள். நம்முடைய நாடு கூட நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக அந்நிய நாட்டவருடைய ஆதிக்கத்தில் இருந்தோம். ஆனால் நம் இந்தியாவை மீட்டு நம்ம சுதந்திர நாடாக இன்றைக்கு நாம் மீட்கப்பட்ட ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் கைவசம் அல்ல, நம்முடைய நாடு சுதந்திரமான ஒரு நாடாக இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் 2 பேதுரு 2:19 வாசிக்கின்றோம். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்படுகிறான். ஒருவேளை இந்த உலகத்தால நாம ஜெயிக்கப்பட்டிருந்தோம்னு சொன்னா நாம் இந்த உலகத்திற்கு அடிமை. நாம் பாவத்தினாலே நாம் ஜெயிக்கப்பட்டிருந்தால் நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். அல்லது ஒரு மனிதனிடத்தை வாங்கினதனாலே அவன் அந்த கடனில அவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான். ஒவ்வொன்று எதனால் நாம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ளத்தான் அந்த கல்வாரி சிலுவையிலே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏறி நமக்கு மீட்பை நமக்கு தேடி தந்திருக்கிறார். என்னுடைய மகள் மீட்டு கொள்ளப்படாவிட்டால் யாரால் அவனை நான் மீட்க முடியும்? யாரால் நான் என்னுடைய குமாரத்தை மீட்டுக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை நாம் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவர் எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே ஏறி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரே, எனக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்தாரே. அந்த மீட்பை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றிருக்கிறேனா? அன்றைக்கு அவர் கல்வாரி சிலுவையில் ஏறி அந்த மீட்பை சம்பாதித்து தந்துவிட்டார். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமா உண்மையான ஒரு மீட்பை பெற்றிருக்கிறதா? அல்லது ஏதோ ஒன்றிருக்கு, அல்லது யாரோ ஒன்றிருக்கு நாம் இன்றைக்கு அடிமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? வெளிப்பிரகாரமாக நாம் கிறிஸ்தவர்களாக மீட்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய ஆத்துமா ஒரு மீட்கப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறதா? அல்லது இன்னும் கட்டுண்ட நிலைமையிலே, அல்லது இன்னும் அடைப்பட்ட நிலையிலே, இன்னும் அடிமையாகி போன நிலைமையிலேயே நம்முடைய ஆத்துமா காணப்படுகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆத்துமாவே, நீ மீட்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நீ வந்திருக்கிறாயா? அந்த மீட்பை உனக்காக நான் அன்றைக்கே சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டேனே, இன்றைக்கும் நீ ஏன் இன்னும் இந்த அடிமைத்தனத்திற்குள்ளே நீ விழுந்து கிடக்கிறாய்? பாவம் என்கிற அடிமைத்தனத்திலே நாம் கட்டுண்டவர்களாக இருக்கின்றோம். பண ஆசை என்கிற அந்த அடிமைத்தனத்திலே நாம் மீட்கப்படாத மக்களாக இன்றைக்கு கட்டுண்டு நாம் காணப்படுகிறோம். அழகு, ஆசை, இச்சை, மோகம், இப்படிப்பட்ட பல இச்சைகளினாலே நாம் கட்டுண்டவர்களாக இந்த நாட்களிலே நாம் காணப்படுவோமானால் ஆண்டவர் நம்மை பார்த்துத்தான் சொல்லுகின்றார், நீ மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி. என்னுடைய இரத்தத்தினாலே நான் சம்பாதித்து வைத்த அந்த மீட்பை உன்னுடைய ஆத்துமா பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்க, அன்றைக்கு யோசேப்பு அந்த இஸ்மவேலரிடம் அடிமையாக தான் விற்கப்பட்டான். போத்திபாருடைய வீட்டிலும் அவன் அடிமையாகவே அவன் வேலை செய்தான் இல்லையா? அன்றைக்கு மீட்பார் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதே போல நகோமியின் நிலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதை மீட்பதற்கு யாரும் இல்லை.
ஆனால் போவாஸ் முன் வந்து அவனுடைய நிலத்தை மீட்டு எடுத்து கொடுக்கிறாங்க இல்லையா? பாருங்க, அப்போ ஒவ்வொன்றையும் மீட்க ஏதோ ஒரு நபர் அல்லது ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இயேசு தன்னையே விலை கிரயமாக செலுத்தி நம்மையெல்லாம் மீட்டு கொண்டார். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் அந்த பாவத்திற்கு அடிமையாகி போய் விடுகிறான். அந்த பாவத்திற்கு அடிமை. எந்த பாவத்தை நீ விரும்பி செய்கிறாயோ அந்த பாவத்திற்கு நீ அடிமையாகி போயிருக்கிறாய். உனக்கே தெரியாது. ஒருவேளை இந்த காலத்து பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னா மொபைல் தான் இல்லையா? எந்த நேரமும் கையில மொபைல் இல்லாம இருக்காது. அவங்க எந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ள வைத்து இந்த உலகத்துக்கே அவர்கள் அடிமையாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோமே, நாம் இன்றைக்கு நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். நம்மை மீட்டு கொள்ளும்படியா இறங்கி வந்த அந்த தெய்வத்தை போல வேறு ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே நாம் வேறு எங்கும் பார்க்க முடியாது இல்லையா? மீட்டு கொள்ளும்படியே தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்த அந்த தெய்வம் வேறு எந்த தெய்வமாவது தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மக்களை மீட்டிருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். இல்லையே, நமக்கு மீட்பை தருகின்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த அனுபவம், இந்த மீட்பின் அனுபவம் என்னிடத்திலே உண்டா? நான் பெற்றிருக்கிறேனா? அந்த கல்வாரி சிலுவையை ஒருவேளை நாம் இதுவரைக்கும் அந்த மீட்பின் அனுபவத்தை நாம் பெறாதவர்களாக இருந்தால், இன்றைய நாளிலே உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி அன்றைக்கு எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் சிந்தினார் அல்லவா? அதே போல நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த லெந்து காலங்களிலாவது நீ என்னுடைய மீட்பை அனுபவிக்க வேண்டும். அந்த ஆத்தும மீட்பை உன்னுடைய ஆத்துமாவில நீ அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்திற்காக, உலகத்தின் இச்சைகளுக்காக, பாவங்களுக்காக நீ உன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளாதபடி நான் உன்னை ஏற்கனவே மீட்டிருந்தேனே. இன்னும் உன்னுடைய ஆத்துமா அடிமைத்தனத்தில் இல்லாதபடி உன்னை மீட்கும்படியாக நான் இறங்கி வந்து என்னுடைய இரத்தத்தை கொடுத்தேனே. நீ இனிமேலாவது அந்த இடத்தை விட்டு தூசியை உதறிவிட்டு நீ எழுந்துரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். நான் சம்பாதித்து வைத்த அந்த மீட்பை உன்னுடைய ஆத்துமாவிலே பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு தர நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3ஆம் நாளின் காலை வேளையில் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் சிலுவையின் மேன்மைகளை பற்றி நாங்கள் ஆண்டவரை தியானித்து கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த காலங்களிலே எங்களுக்கு நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலும் எங்களுடைய ஆத்துமாவை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்கும்படியாக, ஆண்டவர் எங்களுடைய ஆத்துமாவை தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக நீ கிருபை கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னுடைய ஆத்துமா ஆண்டவரே மீட்படைந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கும்படியாக ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட மீட்பின் அனுபவத்தை பெறாத பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னார். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எனக்கும் அந்த கல்வாரி சிலுவையின் மீட்பு வேண்டும். என்னுடைய பாவத்திலிருந்து நானும் விடுபட வேண்டும். என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நானும் விடுபட வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவரே, விரும்பி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மீட்பின் அனுபவத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்று வாழ கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீட்கப்பட்ட அனுபவத்திற்குள் வரும்போது ஆண்டவரே, மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொல்லி இந்த தாவீதை போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் மீட்டு கொண்ட எங்களுடைய ஆத்துமா கம்பீரித்து மகிழத்தக்கதான இந்த வேலையை கர்த்தர்களுக்கு நீ ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை